சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் அதிமுக கூட்டணி உருவாகுமா, இபிஎஸ்க்கு பேனர் வைக்கும் தாவேகா, இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரை வேறு மாதிரியான அரசியல் களம் இருந்தது. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு மொத்த அரசியல் கட்சிகளும் விஜய் பக்கம் திரும்பும் நிலையில் ஏற்படப்பட்டுள்ளது. விஜயின் செல்வாக்கும் அவர் மீதான எதிர்ப்பும் படுவேகமாக ஏறி வந்தன. மிகப்பெரிய புரட்சி செய்து விடுவாரோ என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. விஜயை கூட்டணியில் சேர்க்க அதிமுக, பாஜக என இரு கட்சிகளுக்குமே மறைமுகமாக முயன்று வந்தன. ஆனால் விஜய் யாருக்கும் பிடி கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இரு கட்சியும் அவரை எதிர்க்க ஆரம்பித்தார். மறுபக்கம் திமுக தரப்பு தொடர்ந்து விஜயை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடுமையாக விமர்சித்து எதிர்த்து வந்தன. அதே விஷயமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலுக்கு அடங்கியும் வசித்து வந்தது. ஆனால் கரூர் கூட்டத்திற்கு பிறகு நிலையில் டோட்டலாக மாறிப்போகிறதுக்கு என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் யாரெல்லாம் ஒதுக்கி வந்தாரோ அவர் தற்பொழுது விஜய்க்கு ஆதரவாக மாறியுள்ளனர். மறுபக்கம் திமுக படு வேகமாக விஸ்வரூபம் எடுத்து விஜயை நெருக்கடி கொடுத்து தான் இருக்கிறது. திமுகவை விட திமுக ஆதரவாளர்கள், திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் தான் படு வேகமாக விஜயை டேமேஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசியல் களம் தற்பொழுது புதிய கட்சிகளை காண ஆரம்பித்துள்ளது. அதாவது அதிமுக பக்கமாக விஜயை நகர்த்தும் முயற்சிகள் நடந்து வருகின்றதாம். இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதே விஜயை அதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. காரணம், அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சூழலாகத்தான் காணப்படுகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கேற்ற போல் விஜயின் செல்வாக்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஆனால் இந்த கட்சி கூட்டணிக்கு அவர் போனால் முற்றிலும் அவரது இமேஜ் நகர்ந்து விடும். காரணம், கரூர் முன் நடந்த நாமக்கல் கூட்டத்தில் பேசும் போது பாஜக அதிமுக கூட்டணி பொருந்த கூட்டணி என தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சமயத்தில் நான் கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய 41 உயிரிழந்தவர்களுக்கு தொடர்பான சில விஷயமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இதனையடுத்து அரசு தான் காரணம் என எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். விஜய் தரப்பு தான் காரணம் என அரசு தரப்பில் சொல்ல என மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாதுகாப்பு குறைபாடு தான் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என கிட்டத்தட்ட விஜய் ஆதரவாக அதிமுக திரும்பியிருக்கிறது. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சார்பில் 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு உண்மை கண்டறியும் குழுவாக தமிழகத்திற்கு வருகிறது. அவர்கள் அரசின் அலட்சிய பேச்சுக்கு ஒரு காரணமாகத்தான் ரீதியாக பேட்டி அளித்து வருகிறார்கள். தற்பொழுது வரைக்கும் சூழலில் தாவேகாவிற்கு ஆதரவு பாஜக, அதிமுக கட்சி பேசி வருகின்றன. இதற்கிடையே நாங்கள் இருக்கிறோம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒருபுறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் ஆதரவு காரணம் நீட்டி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் யாருடைய காரணத்தை விஜய் பார்க்க போகிறார் என அனைவருக்கும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் எது உண்மை என்று தெரியவில்லை என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்தீர்கள் என்றால் விஜய் அதிமுகவுக்கு கூட்டணி வைத்து கொண்டால் கூட தமிழக மக்கள் ஒரு வகையில் ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நார்மலாக பார்க்க போனால், ஆனால் பாஜக பக்கம் விஜய் போனால் அவரது அரசியலுக்கே முற்றுப்புள்ளி விழும் அபாயம் உள்ளது. மிகப்பெரிய கட்டண நிலையில் இருக்கிறார் விஜய். இந்த சவாலான சூழல் எப்படி அவர் சமாளிக்க போகிறார் என்பது மில்லியமான ஒரு டாலர் கேள்வியாக மாறியுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. என்று பார்க்கும்பொழுது தற்பொழுது சூழலில் எந்த விஷயமானாலும் மாறலாம். பாஜகவின் ஆதரவை பெறுவது தான் தாவேகாவிற்கு சரியான இலக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் என்ன மாதிரியான உண்மைகள் அடங்கியிருக்கிறது என்று எதிர்பார்க்க முடியும் என்று அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க.
அடுத்த காலையில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த காலையில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.